சிக்கன் பக்கோடா கேள்விப்பட்டிருப்பீங்க, மீன் பக்கோடா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் நெத்திலி மீன் பக்கோடா. இந்த பக்கோடா செய்யறதுக்கு நெத்திலி மீனை முள்ளெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கணும், இஞ்சி சேர்க்கக்கூடாதுங்க. நெத்திலி மீனில் முள்ளை எடுத்துட்டோம்னா பல்லுல போய் மாட்டாது. இதுதான் பெரிய பிரச்சனை முள்ளோட சாப்பிட. இந்த மீனில் முள்ளெல்லாம் எடுத்துட்டு பிறகு போன்லெஸ் சிக்கன் மாதிரி சூப்பராக இருக்குங்க ஃபிஷ். நெத்திலி மீனில் தேவையான மசாலாலாம் சேர்த்துட்ட பிறகு மசாலா மீன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் எண்ணெயோ தனியோ ஏதோ மிக்ஸ் பண்ணாமல் நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. மசாலா மிக்ஸ் பண்ண மீனை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா ஏறி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சிருந்த மீனை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பொரிச்சு எடுத்தால் இந்த மாதிரி தான் சூப்பராக முறுமுறுன்னு வருங்க. இந்த மீனுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறது என்னன்னா சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் கூட சேர்த்து வதக்கிடணுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மீனோட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும்.